ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு இலைங்க. இந்த இலையை சரியான முறையில் சரியான அளவில் பயன்படுத்தினா உங்களோட உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு வரக்கூடிய அடிவயிறு தொப்பை, எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய கொழுப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹார்மோன் மாற்றம் ஏற்படுறதுனால மந்தமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பு இல்லாதது போல் உணர்வீங்க. இந்த ஒரு இலை போதுங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி இலையை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அப்படி எல்லாத்த பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி இலையை நம்ம எடுத்துக்கிறப்ப செரிமானம் நல்லா ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம நான்வெஜ் சமைக்கக்கூடிய எல்லா உணவுகள்லேயும் இந்த பிரியாணி இலையை நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கும். எந்த உணவு சாப்பிட்டாலும் செரிக்காது. சிலருக்கு ஹெவியாக சாப்பிட்டா உடனே செரிமானம் ஆயிரும். சிலருக்கு லைட்டான ஃபுட் எடுத்தால் கூட செரிமானம் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஒவ்வொருத்தரோட உடல்நிலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எப்பயுமே நம்ம ஹெவியாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா வயிறில் ப்ளோட்டிங் ஆக ஆரம்பிக்கும். வயிறு உப்புசை ஏற்படும், வாயு தொல்லை கூட ஏற்படும். இதனால தான் நம்ம பிரியாணி இலையை சமைக்கிறதுக்கு, நான்வெஜ்லாம் சமைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம். எதுக்குன்னா செரிமானத்துக்காக தான். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாமா? இந்த இலையை சமையலில் குழம்பு, சூப்பு, பிரியாணி, ஏதாவது நான்வெஜ் கிரேவி ஏதாவது செய்கிறப்ப அதில் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக 1 இல்லைனா 2 இலைகளை மட்டும் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். 1 அப்படி இல்லைனா 2 இலை போதும். அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. முக்கியமாக யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கக்கூடாது. மாத்திரை மருந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டயாபெட்டிஸ் பேஷண்ட்டு, பிபி இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறது நல்லது. வாரத்துக்கு 1 முறை அப்படி இல்லைனா 2 முறை எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பிரியாணி இலையை அளவோட சமையலில் பயன்படுத்தணும். நீங்கள் இந்த ட்ரிங்காக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் 1 டம்ளர் குடித்தா போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். வாரத்தில் 1 அப்படி இல்லைனா 2 முறை மட்டுமே எடுத்தால் போதும். டெய்லி எடுக்கக்கூடாது. முக்கியமாக பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு வேலைகள், குழந்தைகளை கவனிக்கிறது அப்படின்னு அவங்களோட நேரத்தை ஃபுல்லாக அதிலே செலவு பண்ணுறதுனால உடல்நிலையை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. எப்பயுமே பிஸியாக இருக்கிறதுனால அவங்களோட உடல்நிலையை கவனிக்காமல் விடுறதுனாலையும் பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை தேடி ஓட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இந்த இலை அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த பிரியாணி இலையை தண்ணியில் போட்டு, அதாவது 2 பிரியாணி இலையை 1.5 டம்ளர் தண்ணியில் போட்டு அதை கொதிக்க விட்டு 1 டம்ளர் வற்றி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி டேஸ்ட்டுக்கு நீங்கள் தேன் சேர்த்து குடிக்கணும். இப்படி நீங்கள் குடிக்கிறப்ப உங்களோட உடம்பு ரொம்ப லைட்டாக மாற ஆரம்பிக்கும். இதோடையே பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி, அதாவது வீட்டிலே செய்யக்கூடிய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யோகா, வாக்கிங் இது மாதிரி கூட நீங்கள் போகலாம். மூச்சு பயிற்சி தினைக்கும் ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. டெய்லி கட்டாயம் 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க. 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களோட உடல் ஆரோக்கியமாக மாறுறதை நீங்களே உணர முடியும். இதனால பெண்களுக்கு வரக்கூடிய அடிவயிறு தொப்பை, கொழுப்பு இது எல்லாமே ஈஸியாக கரைய ஆரம்பிக்கும். உடலில் இருந்த கழிவுகள், நச்சுக்கள் எல்லாமே வெளியேறும். அதனால உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நச்சுக்கள், கழிவுகள்லாம் வெளியேறதுனால உங்களோட ஸ்கின்னும் கூட நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதை எடுத்துக்கிட்ட ஒரே மாதத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இயங்க ஆரம்பிப்பீங்க. இதை நீங்களே உணர முடியும். இந்த வீடியோவில் ஒரு சாதாரண பிரியாணி இலை பெண்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். பெண்கள் நீங்கள் உங்களோட குழந்தைகள், வேலை இதில் கவனம் செலுத்துறது சரிதான். அதோடையே உங்களோட உடல் நலத்துலேயும் நீங்கள் கட்டாயம் கவனம் செலுத்தணும். அதுக்கு இந்த இலை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.